பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமூர் குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆடி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். வீடியோக்குள் போகும் முன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் கமெண்ட் அடிக்கொருக்கா வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல போகிறேன். ஜோதிடமான சந்தேகங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை நீங்கக்கூடியதுகள், இந்த கேள்விகளுக்கு புறாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே அடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியாது. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போய்விடும். சரி, மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன மேசராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, செவ்வாய் லக்னாதிபதி 2ல் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சம்பந்தப்பட்டு இருப்பது வெகு முன்னேற்றமான காலங்கள். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எதிர்காலம் சிறப்பான அமைப்பில் இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும், திருமணம் காரியங்கள், சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும், வேலை பார்க்கும் பெண்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பையும் கொடுக்கக்கூடியதும், கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். 6இல் கேது இருப்பது உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு ஆன்மீக மாற்றத்தையும் சிந்தனைகளையும் கொடுக்கும். மெயினாக திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்லாயிருக்கும். 4இல் சுக்கிரன் கேந்திரம் பெற்று இருப்பதும், 2இல் செவ்வாய் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவதும், இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் புறாமே நல்ல அமைப்பில் கொடுக்கக்கூடிய யோகமும், இந்த செவ்வாய் குரு சேர்ந்திருப்பது அரசு வேலையில் மெயினாக காவல்துறை சம்மந்தப்பட்ட இருப்பவர்கள், மிலிட்ரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் முன்னேற்றத்தையும், நல்ல பதவி உயர்வும் சம்பள உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதும், சுக்கிரன் புதன் சம்மந்தப்பட்டாலே ஐடி ஃபீல்டு பூராமே நல்லாயிருக்கும். சனி வக்கரம் பெற்று இருப்பது இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவங்களுக்கு, சுயதொழில் புரிபவர்கள் பூராமே நல்ல நன்மைகளும் மேன்மைகளையும் ஏற்படுத்தும். சொந்த தொழில் பார்க்குற அனைவருக்குமே நல்ல எதிர்காலத்தை மாற்றத்தை உண்டாக்கும். மெயினாக 6இல் கேது இருப்பதும் 12இல் ராகு இருப்பதும் ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது மெயினாக பயர் சம்மந்தப்பட்ட இதுகள், பயர் ஒர்க் சம்மந்தப்பட்ட இதுகளில் இருப்பவங்களுக்கு, நெருப்பு, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டும். போக்குவரத்து துறையில் இருப்பவங்களும் கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டும். இந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா செவ்வாய் சனி பார்வை இருந்துட்டாலே விபத்துக்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த பார்வை இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஆடி மாதம் பூராமே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவதும், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.